ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து உங்களோட ஷார்ட்ஸை வந்து எப்படி வைரல் ஆக்க போகிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட்ஸ் வீடியோ வந்து எப்பவுமே வைரல் ஆகிறது வந்து ரெண்டு விஷயத்தில் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து ப்ரௌஸ் ஃபியூச்சரில் போனால் அது ஆகும், ரெண்டாவது வந்து ஷார்ட் ஃபீடில் போனால் வீடியோ வந்து வைரல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ரௌஸ் ஃபியூச்சர்னால் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஷார்ட் ஃபீட் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் வந்து நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்கள் வீடியோ வைரல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் வந்து பண்ண வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபீட்னா இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ண உடனே டுடே வீடியோ ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க. ஷார்ட்ஸில் இது மாதிரி ஃபுல்லாக ஷார்ட்ஸே வந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் ஷார்ட் ஃபீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பவுமே யூடியூப்ல நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிகிட்டே இருந்தால் கீழே வந்து ஷார்ட்ஸ் லைனாக வரும் பாருங்க. இதில் மேலே லாங் வீடியோ வரும், கீழே வந்து இப்படி காட்டுறது தான் ப்ரௌஸ் ஃபியூச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யூடியூப் போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப் போயிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ண உடனே வீடியோ ஷார்ட்ஸ் லைவ்னு சொல்லிட்டு வரும். ஸோ வீடியோ போகாத நீங்கள் ஷார்ட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்தில் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஆடுக்கு போனீங்கன்னா இது மாதிரி உங்களோட கேலரி வந்துடும். ஸோ எது வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ வீடியோ பண்ணுறதுக்காக அதுலேருந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துங்க. அப்படி 15 செகண்ட்னா 15 செகண்ட் மேலே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிவிடுங்க. அப்படி உங்கள் வீடியோ 30 செகண்ட் இல்லைன்னா 60 செகண்ட்னா அது வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் டன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ரைட் சைட்லேயே டன்னு இருக்கும் பாருங்க, டன் சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டன்னு சொல்லிட்டு கிளிக் பண்ண உடனே ப்ராசஸிங் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராசஸிங் ஆன உடனே ஆட் சவுண்டு, இப்போ வந்து உங்களோட ஓன் வாய்ஸ் இருந்தால் நீங்கள் சவுண்ட் வந்து கொடுக்க வேணாம். அப்படி உங்களோட வாய்ஸ் வந்து ஓனாக இல்லை, நீங்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வைக்கணும்னா சாங்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சவுண்ட்ஸ் கீழே நீங்கள் சர்ச்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சாங் வேணுமோ அது வந்து கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சர்ச் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அந்த சாங்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி சாங்ஸ் வந்து வேணாம், என்னோட ஓன் வாய்ஸே இந்த வீடியோவில் இருக்குன்னா நீங்கள் பேக்கில் வந்துருங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் ஆட் சவுண்டுன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ இதில் வந்து நம்ம ஏதாச்சும் டெஸ்ட் பண்ணணும்னா டெஸ்ட் வந்து பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட்ஸ்க்கு. ஏன்னா நம்ம வந்து டைட்டிலும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்கும் அண்ட் நம்மளோட வீடியோ வந்து ரொம்ப என்கேஜிங்காக ஆகும். ஸோ டைட்டில் வந்து கொடுத்துடலாம். நீங்கள் எந்த வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் டைட்டில் கொடுத்துடலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்காக நான் வெரி நைஸ் டேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அண்ட் நைஸ் டேன்னு சொல்லிட்டு அந்த கலர்ஃபுல்லாக கொடுங்க. மோஸ்ட்லி இந்த எல்லோ, டார்க் ப்ளூ அது மாதிரி கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும், கேட்சியாக இருக்கும். ஸோ டைட்டில் நான் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நெக்ஸ்ட்டு டிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா இது மாதிரி வந்து ஒரு பேஜ் வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ப்ராசஸிங் வந்து ஆகுது. இப்போ தம்ப்நெயில் வந்து நம்ம வச்சிடலாம். தம்ப்நெயில்ன்றது ஒரு ஷார்ட் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எது வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கோ, ஐ கேட்சியாக இருக்குதோ அந்த தம்ப்நெயில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தம்ப்நெயில் வந்து கீழே தான் காட்டும். மோஸ்ட்லி இதை யாருமே பண்ணுறது கிடையாது. கீழே வந்து நீங்கள் இதை மாதிரி கிளிக் பண்ணே வந்தீங்கன்னா எதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டான தம்ப்நெயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக படுதோ அதை வந்து வச்சுடுங்க. டைட்டில் நம்ம கொடுத்துடலாம். டைட்டில் கொடுத்துட்டு ஷார்ட்ஸ்ன்ற ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஷார்ட்ன்ற ஹேஷ்டாக் வந்து ஷார்ட்னு சொல்லிட்டு கொடுக்காதீங்க, பக்கத்தில் எஸ் வந்து ஆட் பண்ணிங்க. ஸோ ஷார்ட்ஸ் கொடுத்துட்டேன் நான். ஷார்ட்ஸ் கொடுத்துட்டு இப்போ அப்லோட் ஷார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிடலாம். மற்றது எதுவும் வந்து நம்ம பண்ண வேணாம். அப்லோட் பண்ணும்போது எப்பவுமே அன்லிஸ்ட்ல வந்து அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு நம்ம ஒய்டி ஸ்டுடியோ வந்துடலாம். ஒய்டி ஸ்டுடியோ வந்ததுக்கு அப்புறம் மேலே இருக்கிற அந்த டைட்டில் நம்ம எழுதணும் பார்த்தீங்களா, அதவே நம்ம காப்பி பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஸ்கிரிப்ஷன் அடுத்தது இப்போ நிறைய பேர் அதை வந்து பப்ளிக் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த தப்பை தான் பண்ணாதீங்க. இப்போ லாங் வீடியோக்கு எப்படி கீவேர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நம்ம கீவேர்ட்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டைட்டிலில் இருக்கிறதே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த கீவேர்ட்ஸ் வந்து கொடுக்கறது கிடையாது. ஸோ கீவேர்ட்ஸ் கொடுக்கறதுனால தான் உங்கள் வீடியோ வந்து வைரலும் ஆகிறது கிடையாது அண்ட் வியூஸும் வர்றது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோமில் போயிடுங்க. குரோமில் போயிட்டு நம்ம EO ஸ்டுடியோ டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டைப் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வரும் பாருங்க, ஃப்ரீ யூடியூப் டேக் ஜென்ரேட்டர் டூல்ஸ். இதில் வந்து போயிடுங்க. இதில் போயிட்டீங்கன்னா இது மாதிரி ஒரு பேஜ் வந்துடும் உங்களுக்கு. யூடியூப் டேக் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அதுல வந்து உங்களோட வீடியோட டைட்டில் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு கீழே ஜென்ரேட்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜென்ரேட்டட் கிளிக் பண்ணுங்க. இப்போ ஜென்ரேட்டட் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு எல்லா கீவேர்ட்ஸும் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எது பத்தியோ அதை வந்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா அதோட கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ கீவேர்ட்ஸ் வந்து வந்தாச்சு. இப்போ கீவேர்ட்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபுல்லாக இது மாதிரி காப்பி பண்ணிங்க, எல்லா கீவேர்ட்ஸுமே காப்பி பண்ணிங்க. ஏன்னா இது இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் தான் கொடுக்கும், தேவையில்லாத கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டான கீவேர்ட்ஸ் தான். இது எல்லாமே காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணால் என்ன ஆகும்னா இது மாதிரி பேராகிராஃப் மாதிரி வந்துடும். ஸோ பேராகிராஃப் மாதிரி பண்ணீங்கன்னா அது வந்து ஸ்கேம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது மாதிரி வந்து பண்ணாதீங்க. இது என்ன பண்ணுங்கன்னா எடிட் பண்ணிட்டு அந்த கமாலாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணிடுங்க. அண்ட் மேலே வந்து யுவர் குவரிஸ்ன்னு சொல்லிட்டு போடுங்க. அப்படியே வந்து கொடுக்காதீங்க, ஏன்னா கீவேர்ட்ஸ் வந்து கொடுத்தாச்சு. இப்போ கீவேர்ட்ஸ்க்கு அப்புறம் ஹேஷ்டேக் வந்து கொடுக்கலாம். ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு சேம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹேஷ்டேக் கொடுக்கறதுக்கு சேம் அதே க்ரோம்ல போயிட்டு யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கிளிக் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா யூடியூப் ஹேஷ்டேக் ஜென்ரேட்டர் டூல்னு சொல்லிட்டு வந்துடும். இதேதான் நீங்க கீவேர்ட்ஸ்க்கு என்ன பண்ணீங்களோ அதே இது என்ன பண்ணோம்னா உங்களோட டைட்டில் வந்து டைப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹேஷ்டேக் எல்லாமே வந்துடும். ஸோ ஹேஷ்டேக் இதில் இருக்கிற எல்லா ஹேஷ்டேக்குமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு சேம் நம்ம அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஹேஷ்டேக் வந்து 17 இல்லைனா 16 ஹேஷ்டேக் கொடுங்க, அதுக்கு ஜாஸ்தியாக வந்து கொடுக்காதீங்க. ஸோ ஹேஷ்டேக் கொடுக்கும்போது அதில் வந்து சேனல் நேமும் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ லொக்கேஷன் டைப் பண்ணிடுங்க. அண்ட் அல்டர்னேட்டிவ் வீடியோவான்னு சொல்லிட்டு ஏஐ வீடியோவா எஸ் இல்லைனா நோ வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் டேக்ஸ்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா எது வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கீவேர்ட்ஸா கொடுத்தீங்களோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே டேக்ஸ்ல வந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக்ஸ்ல வந்து உங்களோட சேனல் நேம் கொடுக்கறதுக்கு வந்து மறக்காதீங்க. கம்ப்ளீட்டா நம்ம ஷார்ட்ஸ் இது மாதிரி வந்து எஸ்இஓ வந்து பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி மெத்தட்ல வந்து உங்களோட வீடியோ வந்து நீங்க அப்லோட் பண்ணுங்க, இப்போ வைரல் ஆகும். ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பிடிச்சிருந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் வந்து பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். So till then, tata friends, bye bye, take care.